ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 100 பவுன் நகை சேமிக்கிறது எப்படி அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் கோல்டு அண்ட் மணி சேவிங் பண்ணுறீங்களோ அவங்களாம் லைக் பண்ணிக்கோங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 100 பவுன் நகை சேமிக்க இப்படி பிளான் பண்ணுங்கள். டிப்ஸ் ஃபார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இந்த டிப்ஸ் வந்து 2 பேருக்கும் தான். ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்திருக்கேன்னா நியூ மேரேஜ் என்னடா டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு நியூ மேரேஜ்னு எடுத்திருக்கேன்னு பார்க்காதீங்க. நம்ம எப்போ நகை சேமிக்க ஆரம்பிப்போம், நமக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்தோடனே, நமக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைக அப்படின்னு ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நகை சேமிக்கணும், வீடு வாங்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அப்படி இப்படின்னு ஒரு கமிட்மெண்ட்ஸ்குள்ளே நம்ம போவோம். அப்போ நியூ மேரேஜாக இருக்கும்போது நம்ம 1 வருஷம் 2 வருஷம் நம்ம எப்படி போச்சுன்னே நமக்கு வந்து தெரியாது. ஏன்னா நியூ மேரேஜாக இருக்கும்போது நமக்கு வந்து இந்த மெச்சூரிட்டி நமக்கு வந்து இருந்திருக்காது. நகை காசு சேமிக்கணும் இப்படிலாம் வந்து நம்ம மாத பட்ஜெட் போடணும், பிளான் பண்ணணும் அப்படிலாம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம வந்து இப்படி 2 வருஷத்தை வீணாக்கியிருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குழந்தைங்க வந்துருவாங்க. ஒரு 2-3 வருஷத்தில் குழந்தைங்க பாயார் 2 பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து குடும்பம்னா என்ன, நம்ம பணம் எப்படி சேமிக்கணும், பட்ஜெட் எப்படி போடணும், மணி சேவிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கிட்டத்தட்ட தெரியறதுக்கே எப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் ஆயிரும். அப்போ நம்ம வந்து மேரேஜ் ஆகி ஒரு 5 இயர்ஸ் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு கமிட்மெண்ட்ஸ்க்கு போவோம். ஏன் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஸ்கூலில் சேர்க்கும்போது ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். ஸ்கூல் ஃபீஸுங்கும்போது சும்மா நான் இப்போ விற்கிறதுக்கு இருக்குது 25,000 50,000 சாதாரண எல்கேஜி யூகேஜிக்கே வந்து நம்ம 50,000 கட்டுற மாதிரி இருக்குது. அப்போ தான் வந்து நம்ம வந்து யோசிப்போம், நம்ம ஏதாவது செஞ்சுருக்கலாமா, நம்ம சேவ் பண்ணி இருந்துருக்கலாமே. பிள்ளைகள் வரும்போது தான் நம்மளால் வந்து அந்த பணத்தை பற்றியோ நகையை பற்றியோ நமக்கு வந்து யோசனை வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதை எதுக்கு இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன்னா இதே தப்பை நானும் செஞ்சுருக்கேன். கிட்டத்தட்ட 5 வருஷம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 10 வருஷம் கல்யாணம் ஆகி 10 வருஷம் எனக்கும் ஒன்றுமே புரியலை. நானும் என் குடும்பம் அப்படின்னு மாமியார் மாமனார் அப்படியே இருந்துட்டதுனால இந்த இந்த சேவிங்ஸே நான் வந்து எதுவுமே பண்ணாமல் 10 இயர்ஸை வேஸ்ட் பண்ணிட்டேன். அதனால் இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஒரு அமௌண்ட்டு நம்ம சேவ் பண்ணுறது, 100 பவுண்ட் இல்லாட்டினாலும் ஒரு 50 25 ஏதோ ஒரு நகையை வந்து நம்ம சேமிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நம்ம இதுக்கான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து வருமானம் எவ்வளோ நமக்கு அப்படின்னு பார்க்கணும். அதில் பார்த்து இதில் வந்து எவ்வளோ ப்ரெசென்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆன உடனே நம்ம சேவ் பண்ணோம்னா நமக்கு சில்ட்ரன்ஸ் இல்லாதப்போ கொஞ்சம் அதிகமாக சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு சேவிங்ஸை வந்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம வந்து நகை சேமிக்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கோல் செட் பண்ணிக்கணும். ஒரு வருஷத்தில் 1 to 5 பவுண்டுக்குள்ளே நம்ம வந்து சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலவுகளை கண்ட்ரோல் பண்ணி நம்ம எவ்வளோ நகை சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சேமிக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து கன்சல்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அடுத்து வந்து டோன்ட் நெகட்டிவ் திங்ஸ். இப்போ விற்கிற விலைக்கு 7,500 விற்கிது. இப்போ போய் 100 பவுன் சேர்க்க முடியுமா அப்படின்னு வந்து நெகட்டிவாக பேசுகிறது, நெகட்டிவாக கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து காதில் எடுத்துக்கக்கூடாது. 50 பவுன் சேமிக்கிற இடத்துல 25 பவுன் சேமித்தாலும் அது நம்ம நகை, நம்ம சேமித்து வாங்கினது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் ஒரு பெருமையாக தான் இருக்கும். நம்ம கையிலேயே நகை இருக்கும். அந்த நகையை வச்சு நம்ம நாளைக்கு இடம் வாங்கலாம். நமக்கு நான் வந்து கஷ்ட காலத்துக்கு அந்த நகை தான் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் டோன்ட் நெகட்டிவ் திங்ஸ். நம்ம வந்து அந்த நெகட்டிவாக கமெண்ட்ஸு பேசுகிறவங்க அந்த சைடே நம்ம போகக்கூடாது. நம்மளால் ஏதோ முடிகிற வந்து நம்ம சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது எப்படி சேவ் பண்ணுறது வந்து இதுக்கு நம்ம இப்போ எப்படிலாம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்குள்ளேயே வந்து ஒரு சேவிங் சேலஞ்ச் வீட்டில் டெய்லி வந்து நம்ம எவ்வளோ சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு டார்கெட் செட் பண்ணிக்கணும். 50 ரூபா, 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா அந்த மாதிரி நமக்குள்ளேயே ஒரு டெய்லி சேவிங் செட் பண்ணோம்னா அது ஒரு அமௌண்ட்டாக நமக்கு கிடைக்கும். வீக்லி வந்து 500லேருந்து 1000 வரை நம்ம வந்து சேவ் பண்ணலாம். வீக்லி 500 நம்ம எடுத்து வைக்கலாம். டெய்லி ஒரு 50 ரூபா எடுத்து வைக்கலாம். இப்படி நம்ம எடுத்து வைக்கும்போதே இதிலே நீங்கள் 50 ரூபா எடுத்து வச்சிங்கன்னா 3000 ரூபா வரும் மாதத்துக்கு. இதில் ஒரு 2000 ரூபாங்கும்போது ஒரு 5000 ரூபா வரும். 5000 ரூபாங்கிறது ஒரு பவுன் எடுக்கிறதுக்கு நம்ம கிட்டத்தட்ட காசு சேர்ந்துடும்.
அடுத்து வந்து நியூ கரன்சி நோட். நியூ கரன்சிங்கிறது அடிக்கடி கிடைக்காது, எப்போயாவது கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது அந்த அமௌண்ட் ரூ. 500, ரூ. 100, ரூ. 50, ரூ. 20 இந்த மாதிரி எடுத்து சேவ் பண்ணி பாருங்களேன். அதுவே பெரிய அமௌண்ட்டாக நமக்கு வந்து கிடைக்கும். அதுலேயே நம்ம நகை வாங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மந்த்லி கோல்டு காயின்ஸ். நம்ம மந்த்லி ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எப்படியாவது மந்த்லி வந்து ஒரு 250 மில்லிகிராம் இல்லாட்டி 100 மில்லிகிராம் இல்லாட்டி 1/2 கிராம் இல்லாட்டி 1 கிராம் வாங்கி ஆகணும்னு சொல்லி நமக்குள்ளேயே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணால் தான் நம்மளால் அதிகமாக வந்து கோல்டு சேவ் பண்ண முடியும். அடுத்து வந்து தங்கம் வைத்து தங்கம் வாங்குவது. ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி வாங்கிட்டோம்னா ஒரு பவுன் காயினோ எவ்வளோ வாங்கிட்டோம்னா நம்ம கையில் இல்லாட்டி போடாத பழைய நகைகள் இருந்துச்சுன்னா அதை கூட ப்ளஷ் பண்ணி நம்ம இந்த மாதிரி கோல்டு காயின்ஸ் வாங்கிக்கலாம். இதெல்லாம் இப்போ நான் சேவ் பண்ணதான் ஃப்ரெண்ட்ஸ். 2022 வாங்கினது. இது வாங்கும்போது 4650 ரூபா கிட்டத்தட்ட இருந்துச்சு ஒரு கிராம். ஆனால் இப்போ ரேட் பாருங்கள் 7500 கிட்டத்தட்ட. இதில் எனக்கு வந்து 30,000 ரூபா வந்து லாபம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் எப்போயுமே நம்ம கோல்டு வாங்குறது நமக்கு வந்து பெனிஃபிட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் டிப் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு சிட்டு போட்டு இந்த மாதிரி நம்ம நகை வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸாக வாங்கும்போது நமக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு இதாக 5000 ரூபா இப்போ நம்ம சீட்டு போட்டோம்னா 11 மாதத்தில் 55,000. ஒரு பவுன் இதில் ஒரு பவுன் வந்து நமக்கு சேவ் ஆயிரும். இந்த மாதிரி ஏதாவது நம்ம இதெல்லாம் நான் வந்து சேவ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினது. இதெல்லாம் நான் தனியாக சேவ் பண்ணி வாங்கினது. அடுத்து வந்து இன்னொரு வந்து என்னன்னா, நம்ம வீட்டில் கொடுக்குருவாங்கல்ல பெரியவங்க ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம குழந்தைங்களுக்கு பர்த்டே டைமில் காசு கொடுப்பாங்க. அந்த காசை வந்து நம்ம தனியாக உண்டியலில் கூட சேவ் பண்ணி அதில் கூட வந்து ஒரு நகை வாங்கலாம். நம்ம பிள்ளைகளுக்கும் அந்த பழக்கத்தை வந்து சொல்லிக் கொடுக்கலாம். அதை நான் எழுதலை, அந்த மாதிரி கூட செய்யலாம். அடுத்து வந்து பர்த்டே, வெட்டிங் டே இதில் வந்து ஒரு கமிட்மெண்ட் பண்ணிக்கணும். ஹஸ்பண்ட் பர்த்டே இல்லை பிள்ளைகள் பர்த்டேல நம்ம பர்த்டேயில் வந்து கண்டிப்பாக நம்ம 1 பவுன் 1 கிராமாவது நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே நம்ம ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தோம்னா அதை நமக்கு நம்ம செய்யணுமேன்னு சொல்லி நம்ம அதுக்காண்டி தனியாக அமௌண்ட் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஃபெஸ்டிவல் டைம், பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி டைத்தில் எடுக்கும்போது நமக்கு வந்து வேஸ்டேஜும் கம்மியாகும், நம்ம நகையும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து சேவ் பண்ணால் நம்மளால் வந்து 100 பவுன் சேவ் ஆகும். இப்போ 100 பவுன் நம்ம வாங்கணும்னா எப்படியும் வந்து நம்ம மந்த்லி டார்கெட் வந்து 25,000 ரூபா நம்ம எடுத்து வச்சா நம்மளால் 20 இயர்ஸில் தான் நம்ம வந்து வாங்க முடியும். ஒரு வருஷத்துக்கு 5 பவுனுங்கும் போது 20 வருஷத்தில் வந்து நம்ம 100 பவுன் சேர்க்கலாம். 100 பவுனுங்கிற இடத்துல நம்ம கிட்டத்தட்ட 50 பவுனாவது சேர்க்க முயற்சிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் இந்த மாதிரி சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணி தான் இந்த மாதிரி கோல்டு காயின்ஸு இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ்லாம் நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட நானும் ஒரு 4 பவுன் வந்து சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு இதே மாதிரி இன்னும் 2 பவுன் காயின் வந்து ப்ளச் பண்ணி நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். அதை வந்து திருப்பி சீக்கிரம் திருப்பி உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய்.